Hello guys, இந்த வீடியோவில் நம்ம respiratory failure பற்றி பார்ப்போம். Respiratory failure அப்படின்னா it is a failure of lungs to maintain the oxygen and carbon dioxide levels in the blood. So before going into the topic, ஒரு basic terminology, capital A அப்படின்னா it means the alveoli and small a அப்படின்னா it is the artery. So P capital A O2 அப்படின்னா it is the partial pressure of oxygen in alveoli and P small a O2 அப்படின்னா it is the partial pressure of oxygen in artery. So when will you suspect respiratory failure? So clinical features பார்த்தோம்னா there will be breathlessness, there can be central cyanosis, respiratory rate வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி CNS symptoms, patient drowsyயாக இருக்கலாம், இல்லை sometimes even unconscious-ஆக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து we have to do arterial blood gas analysis. ஸோ இதில் வந்து நமக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடெலாம் கிடச்சிரும், அலாங் வித் பிஹெச் பைகார்பனேட் லெவல்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது தி ஆக்சிஜன் சேச்சுரேஷன், தட் இஸ் பி ஸ்மால் ஏ O2. இது வந்து எல்லா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரையும் கம்மியாக தான் இருக்கும். தேர் இஸ் புவர் ஆக்சிஜனேஷன். எது மாறி இருக்கும்னா தி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கோயிங் டு வேரி. சில ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் கம்மியாக இருக்கும், சிலதில் அதிகமாக இருக்கும். ஸோ அதை போக போக பார்ப்போம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவை சும்மா பேசிக்காக தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், P capital A O2 that is the partial pressure of oxygen in alveoli is equal to PiO2. PiO2 அப்படின்னா it is the partial pressure of oxygen in inspired air. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து it is almost equal to 150 millimeters of mercury and minus PaCO2 அப்படின்னா it is the partial pressure of carbon dioxide in the blood divided by capital R. capital R அப்படின்னா it is the respiratory quotient. respiratory quotient வந்து it is also a constant, அது வந்து 0.8 இருக்கும் based on the food. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா the alveolar oxygen partial pressure. இதை வந்து இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்லி இதில் PiO2 ஒரு கான்ஸ்டன்ட்டு, respiratory quotient ஒரு கான்ஸ்டன்ட்டு. Only thing variable is PaCO2. PaCO2 increase ஆச்சுன்னா the alveolar oxygen partial pressure will decrease. அதே மாதிரி if the PaCO2 is decreasing, the alveolar oxygen partial pressure will increase. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. Next coming to gradient, the alveolar arterial gradient. ஸோ இது என்ன எதை குறிக்குது அப்படின்னா it is the difference between the oxygen concentration between alveoli and artery. ஸோ இந்த gradient வந்து டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்ஸில் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ வித் தேட் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து டைப் 1 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். டைப் 1 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரை நான் சிங்கிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் டியூ டு வென்டிலேஷன் பர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச். ஸோ வென்டிலேஷன் பர்ஃபியூஷனில் ஒரு மிஸ்மேட்ச் நடக்குது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ஒழுங்காக எக்ஸ்சேஞ்ச் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்லேயும் தி ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் டைப் 1ல் there is decrease in oxygen saturation. Next, what happens to carbon dioxide saturation? ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா இட் இஸ் அ ஹைலி டிஃப்யூசபிள் கேஸ், ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகிடும். ஸோ லங்கில் என்ன மாதிரி பெத்தாலஜி இருந்தாலும் ஈவன் இஃப் தெர் இஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் நார்மல் பேரன்கைமா அது மூலியமாக கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். ஸோ தெர் வில் பி நோ ரிட்டென்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் the partial pressure of carbon dioxide in the blood will be normal. So coming to the formulas, alveolar partial pressure உடைய ஃபார்முலாவில் பார்த்தோம்னா the only variable, அதாவது the carbon dioxide partial pressure is normal, so alveolar oxygen will also be normal. Next, gradient. இந்த gradient அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு alveolar சேஞ்ச் எப்படி இருக்குது, arterial சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். alveolar சேஞ்ச் இருக்கா, இல்லை. ஆர்ட்ரியில் சேஞ்ச் இருக்கா, எஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லைக் இன் எதர் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் there is decrease in partial pressure of oxygen in the arteries. So there is an increase in gradient. ஓகே, இது எந்தெந்த கண்டிஷன்ஸில் வரும்னா நம்ம வென்டிலேஷன் பர்ஃபியூஷன் மிஸ்மேட்ச் எதுலலாம் வருது அப்படின்னு யோசிச்சாலே we can tell what are all the conditions. So remember pneumonia, pulmonary edema, pulmonary embolism, ARDS, interstitial lung disease, and even in heart diseases like right to left shunt like tetralogy of Fallot. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு டைப் 2 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். இது சிங்கிள் வேர்டில் எப்படி சொல்லலாம், டைப் 2 இஸ் டியூ டு ஹைப்போ வென்டிலேஷன். ஹைப்போ வென்டிலேஷன் அப்படின்னா தேர் இஸ் ரிட்டென்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்ப்போமா.
ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து லைக் எனி இதர் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். கார்பன் டை ஆக்சைடு ஹைப்போவென்டிலேஷனில் ரிட்டன்ஷன் இருக்கிறதுனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ கம்மிங் டு த ஃபார்முலா, alveolar oxygen partial pressure என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போமா. ஸோ சின்ஸ் the partial pressure of carbon dioxide is increasing, there is decrease in the partial pressure of oxygen in alveoli. Next gradient என்னவா மாறுது அப்படின்னு பார்ப்போமா. அதுக்கு first see what happens in alveoli and what happens in artery. alveoli சேஞ்ச் இருக்கா? எஸ், ஏன்னா alveoli oxygen வந்து கம்மியாகுது. வாட் ஹேப்பன்ஸ் டு ஆர்டீரியல் ஆக்சிஜன்? அதுவும் கம்மியாகுது. ஸோ ரெண்டுமே கம்மியாகும் போது த கிரேடியன்ட் இஸ் மெயின்டைன். ஸோ த கிரேடியன்ட் இஸ் நார்மல். ஓகே, கம்மிங் டு த கண்டிஷன்ஸ். ரிமெம்பர் ட்ரக்ஸ் லைக் ஓபியாய்ட்ஸ், டயாசிபம், ஆல்கஹால், இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இட் இஸ் லைக் ஹேவிங் அ மசில் ரிலாக்ஸன் ப்ராப்பர்ட்டி. ஸோ தெர் இஸ் ஹைப்போவென்டிலேஷன். இது இல்லாமல் ஸ்பைனல் ட்ராமாலையும் வரலாம், மிட்பெயின் பத்தாலஜிஸ்லேயும் வரலாம். அண்ட் மசில் பத்தாலஜி லைக் அக்யூட் கிலியான்-பார் சிண்ட்ரோம், poliomyelitis, myasthenia gravis, botulism and muscular dystrophies, amyotrophic lateral sclerosis, இந்த மாதிரி எந்த மசில் பேத்தாலஜி எடுத்தாலும் there will be type 2 respiratory failure only. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் வால் அப்நார்மாலிட்டி. சப்போஸ் செஸ்ட் வால் வந்து if there is a kyphosis, இல்லாட்டி if the patient is having a thick chest wall like in obesity, இந்த கண்டிஷன்ஸ்லையும் there can be hypoventilation. And next கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சிஓபிடி அண்ட் சிவியர் அக்யூட் ஆஸ்மாவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்டிவ் பெத்தாலஜி, நம்ம பேரன்கேமால பெத்தாலஜி இருக்கோ அப்படின்னு நினச்சிப்போம். பட் தட் இஸ் நாட் த கேஸ். இங்கே வந்து பிகாஸ் ஆஃப் சிவியர் அப்ஸ்ட்ரக்ஷன் ஹைப்போ வென்டிலேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்லேருந்து வெளியே எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ தெர் இஸ் ரிட்டன்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நோட், if the question says early asthma, starting stage of asthma இல்லை mild asthma அந்த மாதிரி இருந்துச்சுன்னா the respiratory failure will be type 1. இதுவே severe acute asthma அந்த மாதிரி சொன்னாங்கன்னா there will be type 2 respiratory failure. So with this நம்ம type 3க்கு போகலாம். type 3 அப்படின்னா it is post operative. ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா லங்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிறதுனால there can be atelectasis. So this is also called as perioperative respiratory failure. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி சேம் லைக் டைப் 1. அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வில் பி டிக்ரீசிங் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வில் பி நார்மல். நெக்ஸ்ட் டைப் 4 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். இது யாருக்கு வரும்னா இது வந்து ஆல்ரெடி இன்டுபேட் ஆகி வென்டிலேட்டர் இருக்க பேஷண்ட்டுக்கு தான் வரும். அண்ட் இந்த பேஷண்ட் வந்து ஷாக்கில் இருக்கும்போது தே வில் பி ஆல்ரெடி இன் ரெசஸ்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து டைப் 4 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வரும். ஸோ வாட் வில் ஹேப்பன் டு தி partial pressure of gases? இது வந்து சேம் லைக் டைப் 2 இருக்கும். that is partial pressure of oxygen will be low and partial pressure of carbon dioxide will be increasing. So this is about all the 4 types of respiratory failure. So coming to management, first foremost நம்ம என்ன பண்ணணும், we have to do airway securing. airway secure பண்ணுறது எப்படி பண்ணலாம்? intubate பண்ணலாம், இல்லை tracheostomy பண்ணலாம். we can also give non-invasive mechanical ventilation. நெக்ஸ்ட் வந்து we have to find what is the cause of the disease. அப்புறம் அந்த காஸை ட்ரீட் பண்ணாட்டி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ we have to treat the cause. if there is infection we have to give antimicrobials, and if there is obstructive pathology நம்ம bronchodilators கொடுக்கலாம், and if there is cardiac failure நம்ம அதையும் ட்ரீட் பண்ணணும். So this completes the topic of respiratory.